எப்பொழுதும் ஜெபிக்க வந்து காரியத்தையே சொல்லி சொல்லி ஜெபிச்சுட்டு அதில் எதுவும் பதில் வராததுனால மனம் உடஞ்சி கலங்கி சோர்ந்து போன நிலையில் இருக்கீங்கள, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, இன்னைக்கு உங்களுடைய என்னெல்லாம் ஜெபிச்சிங்களோ அந்த ஜெபிச்சதே ஜெபிக்காதீங்க. விசுவாசத்தோடு அது தேவனுக்கு நேராக அந்த காரியத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை பார்க்க முடியும். விசுவாசம் இல்லாத ஜெபிக்க முடியாது. விசுவாசிங்க. விசுவாசத்தா அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 66:8, ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்க. உங்களுடைய துதி கம்பீர சத்தம், விசுவாசத்தோடு நீங்க செய்கிற அந்த துதி ஆராதனை இருக்க, துதி ஸ்தோத்திரங்கள் இருக்க பாருங்க, பிசாசம் நாங்கள் இருக்க முடியாது. இது செய்ய 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 எல்லா இடத்துலையும் உங்க சத்தம் கேட்கும்போது மற்றவங்களுக்கு கூட அவங்களுக்குள்ளேயே ஒரு விசுவாசம் உண்டாகுங்க. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தேவன் கொடுத்துட்டார் என்று சொல்லி, என் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிங்க, கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி சாட்சியாக கொண்டு வருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.